வலிமை படத்தினுடைய சக்சஸ்க்கு அப்புறமா இப்போ மகிழ் திருமேனி அவர்களுடைய டிரெக்ஷன்ல விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அஜர்பைஜான்ல தான் படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பெரும்பாலான ஆக்ஷன் காட்சிகளை அஜர்பைஜான்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அடுத்ததா எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற வெயிட்டிங்ல தான் பெரும்பாலும் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அஜித் அவர்களுடைய போட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வெளிநாட்டில் அவருடைய பொண்ணுடைய பர்த்டே அனுஷ்கா அவங்களுடைய பர்த்டேவை துபாயில வந்து கோலாகலமா ஒரு கப்பல்ல குடும்பத்தோட கொண்டாடி இருக்காரு. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா துபாயில அவங்களோட ஃபேனோட ஒரு லேடி ஃபேனோட அஜித் குமார் அவர்கள் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ காட்சிகள்லாம் வெளிவந்துச்சு. அதையும் பார்த்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தருடைய இறப்புக்கு நீங்கள் வரலே அப்படின்னு நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஸ்கெடியூல் சீக்வன்ஸ்னால தான் அவரால் வர முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் மூலியமாக அவருடைய கண்டனன்ஸும் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஜர்பைஜானில் படு வேகமாக படத்தினுடைய ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே பயங்கரமாக ஷூட் போயிட்டு இருக்கா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியும் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தல அஜித் அவர்கள் போட்ல அவங்களுடைய மகளினுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோவும் பயங்கரமான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.